ஆயுதமேந்த தயாராகும் முன்னாள் கிளர்ச்சி குழு, அர்ச்சுனா எம்பி பகிரங்கம். இந்தியாவுக்கு சென்ற நாமலுக்கு சிஐடி அழைப்பாணை, அரசியல் பழிவாங்கல் ஆரம்பம். யாழ் கோட்டைக்குள் உள்ள அற்புத மாதா ஆலயத்தை தொல்லியல் திணைக்களம் புறக்கணிப்பதாக குற்றச்சாட்டு, நேரில் சென்ற சுமந்திரன். தடை செய்யப்பட்ட தொழிலை நிறுத்த கால அவகாசம் கோரி வடமராட்சி கிழக்கில் சில கடற்தொழிலாளர்கள் போராட்டம். எதிர்காலத்தில் பாரிய நெருக்கடி எமக்குள்ளது, அமைச்சர் லால்காந்த பகிரங்கம். அனூர் அரசுக்கு பொன்சேகா பாராட்டு, ஆதரவு வழங்கவும் முடிவு. கல்வி சீர்திருத்தங்களை முறையாக முன்னெடுக்க சஜித் அணியினர் ஆதரவு. யாழ் மாநகர சபைக்கும் டொரண்டோ மாநகரத்துக்கும் இடையிலான நட்புணர்வு ஒப்பந்தத்தை மீள வலுப்படுத்த கோரிக்கை. ரணிலின் பிரித்தானிய விஜய விசாரணை குழு செலவுகள் குறித்து வலுத்துள்ள குற்றச்சாட்டு. சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை, சஜித் தரப்பின் அடுத்த நகர்வு. இந்தியா இலங்கை உறவுகள் உலகளாவிய கூட்டுறவுக்கான முன்மாதிரி, குடியரசு தின உரையில் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா. தொடர்பான விரிவான செய்திகள். பிரஜாசக்தி தேசிய வேலை திட்டத்தில் ஆட்களை சேர்த்து அவர்களுக்கு எதிரான செயற்பாடுகளை ஆரம்பித்து அவர்களுக்கு ஆயுதங்களை வழங்க அரசாங்கத்தில் இருக்கும் கட்சி ஒன்று திட்டமிட்டுள்ளதாக அர்ஜுனா ராமநாதன் எம்பி கூறியுள்ளார். இந்த செயற்பாடுகள் 2028-2029 ஆண்டுகளில் மக்களுக்கு தெரிய வரும் என குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் கொழும்பில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். எங்களுக்கு தெரியாது இவர்களின் திட்டம் என்னவென்று, ஆனால் மக்கள் இவர்களை வெறுக்கும் போது 88-89 ஆண்டுகள் போல் ஆயுதம் தூக்குவார்கள். நான் சொல்வதை நீங்கள் நம்பவில்லை என்றால் 2027-2028 அதை நீங்கள் பார்க்கலாம். பாராளுமன்றத்தில் 159 உறுப்பினர்களில் 2029 ஜேபிபி 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இருக்க மாட்டார்கள். இவர்களின் இந்த செயற்திட்டங்களால் இது கட்டாயம் நடக்கும். மக்கள் அரசாங்கத்தை வெளியேற்றும் போது இவர்கள் மக்களுக்கு எதிராக கட்டாயம் ஆயுத போராட்டத்தில் ஈடுபடுவது நிச்சயமாகும். அவை உள்ளும் வெளியிலும் அவர்களின் நடத்தைகளில் பாரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதை அவதானிக்க முடிவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய குடியரசு தின விழாவில் பங்கேற்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இந்தியா சென்றுள்ள நிலையில் விசாரணைக்கு வருமாறு குற்றப்புலனாய்வு பிரிவு அழைப்பு விடுத்துள்ளனர். நேற்று காலை 9:30 மணிக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வர்த்தக குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகுமாறு போலீசார் அழைப்பாணை விடுத்துள்ளனர். நாமல் இந்தியா சென்றிருப்பதனை அறிந்தே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இந்த அழைப்பாணையானது நேற்று காலை 9:50 மணியளவிலேயே தங்காலை கார்டன் இல்லத்தில் கையளிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாமல் ராஜபக்சவின் இந்திய விஜயம் குறித்து நீதிமன்றத்துக்கும் போலீசாருக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்திய பயணத்தின் காரணமாக அம்பாந்தோட்டை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணை முன்னிலையாக முடியாது என்பது குறித்து ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போலீசாரின் நடவடிக்கை அல்ல, மாறாக மக்கள் விடுதலை முன்னணியின் போலீசாரை அரசியல் லாபத்துக்காக இவ்வாறு செயற்படுகின்றனர் என சாகர காரியவசம் குற்றம் சுமத்தியுள்ளார். அரசியல் தேவைகளுக்காக போலீஸ் திணைக்களத்தை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு அவர் போலீஸ் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாண கோட்டைக்குள் காணப்பட்ட அற்புத மாதா ஆலயம் சிதிலமடைந்துள்ள நிலையில் அதனை அதன் வரலாற்று அடையாளத்துடன் மீளமைக்க தொல்லியல் திணைக்களத்தால் இதுவரை எந்த சரியான முயற்சியும் எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் யாழ்ப்பாண கோட்டை பகுதிக்கு நேற்றைய தினம் திங்கட்கிழமை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் நேரில் சென்று பார்வையிட்டதுடன் கோட்டை பகுதியில் புனரமைப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள தொல்லியல் திணைக்கள உத்தியோகத்தர்களுடனும் கலந்துரையாடினார். அதேவேளை கோட்டை பகுதியை சுற்றியுள்ள தொல்லியல் திணைக்களத்துக்கு சொந்தமான காணிகளை சுற்றி தொல்லியல் திணைக்களத்தினால் எல்லைக்கற்கள் நாட்டப்பட்டுள்ளது. எல்லைக்கற்கள் நாட்டுவது குறித்து எந்த தரப்புடனும் கலந்துரையாடாது அவற்றை நாட்டியுள்ளமை தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் அவற்றினையும் சுமந்திரன் பார்வையிட்டார். முற்றவெளி மைதானம் தொல்லியல் திணைக்களத்துக்குள் வருவதனால் அவற்றினையும் சுற்றி எல்லைக்கற்கள் நாட்டப்பட்டுள்ளமையால் இம்முறை நடைபெற்ற யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக கண்காட்சியின் போது வாகன தரிப்பிடத்துக்கு இடமில்லாது வீதிகளிலேயே வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டமையால் அவ்வீதியூடான போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கடலில் உளவியந்திரத்தை பயன்படுத்தி கரைவழி தொழில் செய்ய தம்மை அனுமதிக்க வேண்டும் என கடற்றொழிலாளர்கள் சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
உழவு இயந்திரத்தில் இணைக்கப்பட்டுள்ள வீச்சு முறையிலான கரைவலை தொழிலை மேற்கொள்ள கடந்த காலத்தில் நீரியல் வள திணைக்களத்தினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த அரசாங்கத்தில் காலத்தில் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது எனவும், உழவு இயந்திரம் உள்ளிட்ட தொழில் உபகரணங்களை தாம் பல லட்சம் ரூபாய் செலவில் வாங்கியுள்ளமையால் தமக்கு கால அவகாசம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். அதேவேளை வடமராட்சி கடற்பகுதியில் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த கடற்தொழிலாளர்கள் வாடி அமைத்து தங்கி நின்று உழவு இயந்திரங்களை பயன்படுத்தி கரைவலை தொழில் செய்வதனால் வடமராட்சி கிழக்கு பூர்வீக கடற்தொழிலாளர்கள் பலர் கரைவலை இழுக்கும் தொழில் இழந்துள்ளனர். உழவு இயந்திரங்கள் ஊடாக கரைவலை தொழில் செய்யும் போது அனுமதிக்கப்பட்ட தூரத்தினை விட அதிக தூரம் சென்று வலைகள் இடப்படுவதால் அப்பகுதியில் தொழில் செய்யும் வடமராட்சி கிழக்கு மீனவர்கள் அதிகம் பாதிக்கப்படுவதுடன் இயந்திரம் மூலமான கரைவலை தொழிலால் கடல் வளங்கள் அளிக்கப்படுவதுடன் கடற்கரையில் உள்ள தாவரங்கள் கூட அளிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் இம்முறையே உழவு இயந்திரம் ஊடாக கரைவலை தொழில் செய்வதற்கு தடை விதித்தது. அதனை இறுக்கமாக கடற்தொழில் நீரிய வளத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். இந்த நிலையில் உழவு இயந்திரம் ஊடாக கரைவலை தொழில் செய்வதை நிறுத்த கால அவகாசம் கோரி சில கடற்தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நான் ஜோன் மேரி ஜூட் சுகந்தன் சுண்டிக்குளத்தில் பூனத்தொடுவை என்ற பகுதியில் கரவலையை வளைச்சு வாரம். நான் வசிக்கிற இடம் கிளிநொச்சி தற்காலிகமாக வசிக்கிறேன். இங்கே எங்களுக்கு ஒரு 30க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் தொழில் செய்கிறார்கள். அதில் 2-3 பெண்கள், வயது போன பேர் தொழிலாளிகள் ஒரு 5-6 பேர் தொழில் செய்து வாரணம். எங்களோட தொழில் பாரம்பரிய தொழில் என்று சொல்லி முன்னைய காலத்தில் இடுப்பால கட்டி இழுத்தது. அதற்கு பிறகு நாங்கள் இப்போ ஒரு 15 வருஷ காலமாக நான் தொழிலை புரிஞ்சு வாரேன். அதற்கு பிறகு டிராக்டரால் அனுமதி வழங்கப்படுறேன்னு சொல்லி சொன்ன பிறகு நாங்கள் அதற்கும் சிரமங்களை சந்திச்சு இப்போ இந்த நாரா நிறுவனத்தால் சுண்டிக்குளம் பகுதியில் பரிசீலித்து உடாப்பு புத்தளம் பகுதியில் பரிசீலித்து எங்களுக்கு அனுமதியை வழங்கினவ. அதன் அடிப்படையில் அதன் பிறகு நாங்கள் வீஞ்சுள்ள டிராக்டரை எடுத்து அதற்கு லீசிங் எல்லாம் போட்டு இன்றைக்கு ஒரு 4 வருஷ காலமாக லீஸ் போட்டு அதை தொழிலாக புரிஞ்சு கொண்டு வாரோம். இப்போ திடீரென்று இவரிடம் இப்போ 19ஆம் தேதி எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. இயந்திரங்களை பாவிச்சு தொழில் செய்ய இயலாது, தொழில் செய்தால் அனுமதி வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கு நீரியல் வளத்துறையால். அது எங்களால் ஜீரணிக்க முடியலா. ஏன்னு சொன்னால் அந்த நாளையில் விடுப்பால காட்டி இழுத்த தொழிலாளி அது கரையை மீன் இறங்கிச்சு. இப்போ நவீன தொழில்கள், இந்தியன் தொழில் நவீன தொழில்கள் மற்ற நவீன தொழில்களை பாவிச்சு மீன் பிடிக்கிறபடியா பெரிய பெரிய இயந்திரங்களை பாவிச்சு மீன் பிடிச்சி ஓடி கடலில் ஓடி மீன் பிடிக்கிறபடியா மீன்கள் கரை உறங்குற தன்மை குறைவு. அதனால் ஒரு குறிப்பிட்ட முந்தி நாங்கள் ஒரு 100-200 மீட்டருக்குள்ள தொழிலை செஞ்ச மாதிரி முன்னைய காலத்தில். இப்போ நவீன முறை அந்த நாளையில் வண்டில் மாட்டில் போனாங்க. இப்போ வாகனத்தில் போகிறோம். அதை திரும்ப அதே இதுக்கு 79ஆம் ஆண்டு சட்டத்துக்கு திரும்ப எங்களை போக சொன்னால் அது சாத்தியப்படாது. என்னன்னு சொன்னால் முந்தி கொழும்புக்கு போகிறேன்றாலும் எண்ணத்தில் போனவன் இப்போ கொழும்புக்கு போகிறதுக்கும் வாகனத்தில் தான் போகிறோம். அதே மாதிரி இப்போ பழைய காலத்தை மாதிரி முதல் உணவு சாப்பிட்டவர் இப்பத்த உணவுக்கு வருத்த துன்பங்கள் கூட மக்களுக்கு கூட. ஆனால் விலைகளுக்க சொன்னால் சுனாமிக்கு பிறகு மணல் சூடு கூட மக்களால் இயலாது. என்ன வருத்தம் உள்ளாக்கள் தான் கூட வருத்தக்காரரான எங்கட வாடியிலையும் கூடுதலாக இருக்கணும், கிளினிக் காட்டோட இருக்கணும். அதன் அடிப்படையில் எங்களுக்கு குறுகின கால அவகாசம் கொடுத்து இந்த கடத்தொழிலை செய்கிறதுக்கு வீஞ்சில விலை இழுக்கிறதுக்கு ஒரு வருடமோ 2 வருட காலம் அனுமதி தர வேண்டும் என்றும் மாண்புமிகு அமைச்சரையும் ஜனாதிபதி அவர்களையும் கேட்டுக்கொள்ளும். மக்கள் துரோகிகளுக்கு தாம் அகந்தியான ஒரு நபர் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவை சந்திக்க வந்த நபர் ஒருவருக்கு அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் கருத்து வெளியிடும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். குறித்த நபர் அமைச்சர் கண்காணிப்பு பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவரை வழிமறித்து பேசுவதற்கு முயற்சித்தார். அதன்போது அமைச்சரின் பாதுகாப்பு உத்தியோகத்தர் அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்கவில்லை. இதனைத் தொடர்ந்து குறித்த நபர், எங்களால் தான் நீங்கள் ஆட்சிப்பிடம் ஏறினீர்கள், பழையவற்றை மறந்துவிட்டீர்கள், அகந்தியாக செயல்பட வேண்டாம் எனவும் பேராதனை பகுதியில் தாம் யார் என்பதை கேட்டு பாருங்கள் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது தாம் மக்கள் துரோகிகளுக்கு அகந்தியானவன் என்பதும் மக்களுக்கு மிகவும் பணிவான ஒரு நபர் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் என்றாலும் அதனை கேட்பதற்கு ஒரு பொருத்தமான இடம் இருக்கிறது எனவும் கண்ட இடத்திலும் எல்லா விடயங்களை பேச முடியாது என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். நல்ல விடயங்களை செய்ய முற்படும் போது அதற்கேன் இவ்வாறு இடையூறு ஏற்படுத்தப்படுகின்றது என அமைச்சர் கேள்வி எழுப்பினார். இந்த சம்பவம் குறித்த காணொளி தற்போது தீவிரமாக பகிரப்பட்டு வருகின்றது. அதிகாரத்தை பெறுவதற்கு பாடுபட்டதை விட எதிர்காலத்தில் மேலும் பல கஷ்டங்களை சந்திக்க வேண்டியுள்ளதாக விவசாயம், கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் அங்கு தெரிவிக்கையில், நிறைவேற்று அதிகாரம் 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வழங்கப்பட்டதாக அடிக்கடி கூறப்படுகிறது. நிறைவேற்று அதிகாரத்தை பற்றி பேசும்போது நாமே போராடி அந்த அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவை ஆணைக்குழுவுக்கு வழங்கினோம் என்பதை மறந்து விடுகின்றோம். நிறைவேற்று ஜனாதிபதியால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். 13வது திருத்தம், 17வது திருத்தம், கொண்டுவரப்பட்ட திருத்தங்கள் நிறைவேற்று ஜனாதிபதியின் அதிகாரத்தை கட்டுப்படுத்துகின்றன. மேலும் சில நியமனங்கள் மற்றும் நீக்கங்களை நிறைவேற்று அதிகாரத்தால் செய்ய முடியாது என்பதை நாங்கள் மறந்து விடுகின்றோம். பொது சேவையில் ஆட்சேர்ப்பு, இடமாற்றங்கள், பதவி உயர்வு மற்றும் ஒழுங்கு நடவடிக்கைகள் பொது சேவை ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளன. பல உயர் பதவிகளுக்கான நியமனங்கள் அரசியலமைப்பு சபையால் செய்யப்படுகின்றன. 159 பேரை பயன்படுத்தி அந்த அதிகாரங்களை மீண்டும் பெற முடியாதா என்று சிலர் கேட்கிறார்கள். அவ்வாறு செய்தால் ஜனநாயகம் ஒழிக்கப்படும். அதனால் எதிர்காலத்தில் நமக்கு பாரிய கஷ்டங்கள் காத்திருக்கின்றன என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசில் உள்ள அமைச்சர்கள் ஊழல் மோசடிகளில் ஈடுபடவில்லை. இதனை பாராட்ட வேண்டும் என முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் கடந்த காலங்களில் சட்டம் ஒழுங்கு இருக்கவில்லை, பணம் இருக்கும் இடத்தில் தான் நீதி இருந்தது. ஊழல் மோசடிகள் இடம்பெற்றன, குறுக்கு வழியில் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இதனால் பொதுமக்கள் தான் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் உள்ளவர்கள் ஊழல் மோசடிகளில் ஈடுபடவில்லை. இதற்குரிய பாராட்டை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதேபோல் நாட்டு மக்கள் எதிர்பார்க்கும் விடயங்களை இந்த அரசு நிறைவேற்ற வேண்டும். அதனை நோக்கிய பயணத்தின் போது நமது ஆதரவு வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். கல்வி சீர்திருத்தங்களை முறையாக முன்னெடுப்பதற்கு நாம் நமது ஆதரவை தருகின்றோம் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அறிவித்துள்ளார். இன்று விசேட காணொலி ஊடாக கருத்து தெரிவிக்கும் போது எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். பலவீனமான இந்த அரசின் கல்வி சீர்திருத்தங்களை முன்னெடுக்கும் திட்டத்தில் 6ஆம் தர பாடலகு சீர்திருத்தங்களை முறையாக முன்னெடுக்க தவறியதால் ஏராளமான பிள்ளைகள் இன்று பல்வேறு பாதிப்புகளை சந்தித்துள்ளனர். கல்வி சீர்திருத்தங்களை இடைநிறுத்திய பழியை எதிர்க்கட்சிகள் மீது போடுவதற்கு அரசு முயன்ற போதிலும் அந்த சீர்திருத்தங்களை தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசே இடைநிறுத்தியது. 6ஆம் தரம் முதல் கல்வி சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்படும் என லட்சக்கணக்கான பெற்றோர்களும் பிள்ளைகளும் எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் அரசு இதனை ஒத்திவைத்ததன் காரணமாக அவர்களின் எதிர்பார்ப்புகள் காணல் நீராக மாறிப்போயுள்ளன. எனவே கல்வித்துறையைச் சேர்ந்த நிபுணர்களுடன் கலந்துரையாடி ஆபாச விடயங்களை நீக்கி சரியாகவும் விரைந்தும் இந்த வருடமே இந்த கல்வி சீர்திருத்தங்களை முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கல்வித்துறையில் முற்போக்காக செயற்படும் நிபுணர்கள் காணப்படுகிறார்கள். அவர்களுடன் கலந்துரையாடி முற்போக்கான முடிவை எடுக்குமாறு யோசனை முன்வைக்கின்றேன். கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக இந்த அரசு முறையான கலந்துரையாடல் முன்னெடுத்தால் எதிர்க்கட்சியும் தங்கள் கருத்துக்களை முன்வைக்க தயார். இந்த சீர்திருத்தங்களை முறையாக முன்னெடுப்பதற்கு ஒத்துழைப்பை பெற்றுத்தர நாம் தயார் என தெரிவித்தார். போர் முடிவுற்ற கடந்த 16 ஆண்டுகளில் ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்களை விட தற்போதைய அரசாங்கம் வடக்கு மாகாணம் தொடர்பில் கூடுதல் கரிசனையுடனும் அக்கறையுடனும் செயற்படுகின்றது என வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை மற்றும் மாலத்தீவுகளுக்கான கனடா உயர்ஸ்தானிகர் இசபெல் மார்டின் நேற்றைய தினம் திங்கட்கிழமை வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையிலான குழுவினரை யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் சந்தித்தார். இந்த சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது ஆளுநர் இவ்வாறு தெரிவித்தார். வடக்கு மாகாண பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விவசாயம் மற்றும் மீன்பிடி துறைகள் காணப்படுகின்றன. ஆனால் இங்கிருந்து இவை மூலப்பொருட்களாகவே வெளியே கொண்டு செல்லப்படுகின்றன. இவற்றை வடக்கிலேயே பெறுமதிசேர் உற்பத்தி பொருட்களாக மாற்றுவதற்கான தொழிற்சாலைகள் எம்மிடமில்லை. இந்த துறையில் முதலீடுகளை மேற்கொள்ள முன்வர வேண்டும். இந்தியாவுடனான விமான சேவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளமையினால் வடக்குக்கு வரும் சுற்றுலாவிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. பலாலியில் உள்ள யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் வசதிகள் மேலும் மேம்படுத்தப்பட்ட பின்னர் நிச்சயமாக அதிகளவான சுற்றுலாவிகள் வருகை தருவார்கள். இதனூடாக வடக்கு மாகாணத்தின் சுற்றுலாத்துறை பாரிய வளர்ச்சி அடையும். முதலீட்டாளர்கள் வடக்கில் முதலிடுவதற்கு சாதகமான சூழல் தற்போது உருவாகியுள்ளது. அரசாங்கத்தால் வடக்கில் 3 முதலீட்டு வலயங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. அதேபோல் பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை மீள இயக்குவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. அண்மையில் யாழ்ப்பாணத்தில் நடாத்தப்பட்ட வடக்கு முதலீட்டு உச்சி மாநாடு முதலீட்டாளர்கள் மத்தியில் மிக சாதகமான சமிக்ஞையை ஏற்படுத்தியுள்ளது. வடக்கு மாகாண சபை இயங்கிய காலத்தில் யாழ்ப்பாண மாநகர சபைக்கும் கனடாவின் டொரண்டோ மாநகரத்துக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட நட்புணர்வு ஒப்பந்தம் தொடர்பில் ஆளுநர் சுட்டிக்காட்டினார். அந்த ஒப்பந்தத்தின் கீழான செயற்பாடுகளை மீளவும் வலுப்படுத்தும்போது தொடர்பில் கரிசனை செலுத்துமாறு உயர்ஸ்தானிகளிடம் கேட்டுக்கொண்டார். இதன்போது கருத்து தெரிவித்த உயர்ஸ்தானிகர் டெட்வா பேரிடர் பாதிப்பு மற்றும் அதில் இருந்தான மீள்கட்டுமான பணிகள் குறித்தும் வடக்கு மாகாணத்தின் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சி குறித்தும் கேட்டறிந்தார். வடக்கு மாகாணத்தின் அடிப்படை புள்ளி விவரங்கள், முதலீட்டு வாய்ப்புகள், மாகாண அமைச்சுக்களின் செயற்பாடுகள் மற்றும் மக்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பில் மாகாண அதிகாரிகளால் உயர்ஸ்தானிகருக்கு விரிவான விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த சந்திப்பில் ஆளுநரின் செயலாளர், ஆளுநரின் இணைப்பு செயலாளர்கள், மாகாண சபை அதிகாரிகள் மற்றும் கனேடிய தூதரக அரசியல் விவகார செயலர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரித்தானிய பயணம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட செலவுகளை வெளியிட இலங்கை காவல்துறை மறுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த செலவு தொடர்பான தகவல்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு கூறப்பட்ட தகவல்களை வழங்குவதற்கு தொடர்பட்ட அதிகாரிகளின் பாதுகாப்புக்கும் விசாரணைகளுக்கும் அச்சுறுத்தலாக அமையும் என கூறி தகவல்கள் வழங்க மறுக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக பொது நிதியில் இருந்து 166 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டன. அதன்படி குறித்த விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் இங்கிலாந்து பயணம் மேற்கொண்டனர். எவ்வாறாயினும் குறித்த விசாரணை அதிகாரிகள் பட்டமளிப்பு இடம்பெற்ற ஹோல்வர்ஹாம்டன் பல்கலைக்கழகத்துக்கு சென்றிருக்கவில்லை. இந்த நிலையில்தான் தற்போதைய அரசாங்கம் பல்வேறு காரணங்களை கூறி பல்வேறு தரப்பினரால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கூறப்பட்ட பல தகவல்களை தடுத்து நிறுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு தயாராகியுள்ளது. அதன்படி குறித்த பிரேரணையை விரைவில் கட்சி தலைமை மற்றும் பிற எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளின் தலைவர்களிடம் முன்வைப்பதாக கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார். அனைத்து எதிர்க்கட்சிகளின் ஆதரவுடனும் நம்பிக்கையில்லா பிரேரணையை தயாரிக்க பணியாற்றுவதாக அவர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தின் துணை செயலாளர் நாயகமும் தலைமை பணியாளருமான சட்டத்தரணி சமிந்த குலரத்னவின் சேவைகளை இடைநிறுத்தியது மற்றும் பாரபட்சமான நடத்தை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்மொழிய அவர்கள் எதிர்பார்த்துள்ளதாக கூறப்படுகிறது. சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதற்கு முன்னர் முடிவு செய்யப்பட்டிருந்தாலும் சில காரணங்களால் அது ஒத்திவைக்கப்பட்டது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டால் அதை முழுமையாக ஆதரிப்பதாக தெரிவித்தார். இதேவேளை சபாநாயகருக்கு எதிராக ஏற்கனவே நம்பிக்கையில்லா தீர்மானம் தயாரிக்கப்பட்டு விட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் தியாசரி ஜெயசேகரவும் தெரிவித்துள்ளார். இந்திய இலங்கை உறவுகள் இரு நாட்டு மக்களுக்கு இடையிலான நட்பு, பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு கூட்டுறவுகளின் அடிப்படையிலும் மேலும் வலுப்பெறுகின்றன எனவும் இந்திய இலங்கை உறவுகள் உலகளாவிய கூட்டுறவுக்கான முன்மாதிரி எனவும் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் நேற்று 26ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெற்ற 77வது இந்திய குடியரசு தின விழாவில் தலைமையேற்று உரையாற்றும் போது இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இவ்வாறு தெரிவித்தார். இன்றைய தினம் எமது நிகழ்வுகளில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் சுகாதாரம் மற்றும் பொதுஜன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பதுடன் 77வது குடியரசு தின கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வதற்காக இந்திய இல்லத்துக்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். எம்முடன் இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றி. உங்களது பிரசன்னம் மற்றும் உங்களது ஆதரவு ஆகியவை எமது பலத்துக்கான மூலாதாரங்களாகும். ஆழமான பங்குடைமையை நோக்கி பணியாற்றுவதற்கு ஏனைய பிற காரணிகளை காட்டிலும் இதுவே எமக்கு தைரியம் ஊட்டுகிறது. 1.4 பில்லியன் இந்தியர்கள் சார்பாக உங்களது நட்புறவுக்கும் பங்களிப்புக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 76 வருடங்களுக்கு முன்னர் இன்றைய தினத்திலேயே இந்திய மக்கள் எமது அரசியலமைப்பை அங்கீகரித்தனர். அன்று முதல் நாம் பாரிய ஜனநாயக நாடாக வளர்ந்திருக்கும் அதே சமயம் உலக அளவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் பாரிய பொருளாதாரமாகவும் உள்ளோம். இந்த வருடத்தின் குடியரசு தினத்தின் இரு துணைப்பொருட்களாக வந்தே மாதரம் மற்றும் ஆத்ம நிர்பார் பாரத் ஆகியவை காணப்படுகின்றன. வந்தே மாதரம் சுதந்திரத்தின் சிந்தனைகளை கொண்டாடுகிறது. ஆத்ம நிர்பார் பாரத் சுபீட்சத்துக்கான எங்களின் அபிலாசைகளை முன்கொண்டு செல்கிறது. வந்தே மாதரம் இந்தியாவின் தேசிய பாடலாகும். இந்த பாடல் உருவாக்கப்பட்டமையின் 150 ஆண்டுகளை நாம் நினைவு கூறுகின்றோம். இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தின் போதான சுதந்திர போராட்ட வீரர்களின் ஒருமித்த கோஷமாக அது அமைகின்றது. இந்திய தாய் பற்றி எமது பெருமிதத்தின் வெளிப்பாடாகவும் இது காணப்படுவதுடன் இன்று கூட ஓர் உத்வேகத்துக்கு காரணியாக உள்ளது என தெரிவித்துள்ளார். ஒரு தற்சார்பு இந்தியாவை கட்டியெழுப்புவதற்கான எங்களது எதிர்கால முயற்சிகளை குறிக்கும் ஒரு முன்னெடுப்பு ஆத்ம நிர்பார் பாரத் என்பதாகும். இது தனிமைப்படுத்தலை முக்கியத்துவப்படுத்தவில்லை, பதிலாக துரிதமானதும் முழுமையான வளர்ச்சிக்கான ஒரு அபிலாசையாகும். உலகளாவிய ரீதியில் ஒரு நம்பத்தகுந்த பங்காளராவதற்கான திறன்களை உள்ளூரில் கட்டியெழுப்புவதை இது குறித்து நிற்கின்றது. 2025ஆம் ஆண்டில் இந்த இலக்கினை அடைவதற்கான வரிகள் முதல் தொழில் வரையிலும், விண்வெளி முதல் பாதுகாப்பு மற்றும் அணுத்துறைகள் வரையிலும், உட்கட்டமைப்பு முதல் உற்பத்தி துறை வரையிலும் மற்றும் வெளிநாட்டு நேரடி முதலீடு முதல் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை வரையிலும் நாங்கள் பல்வேறு மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தோம். அது மட்டுமல்லாமல் இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் இந்தியாவின் வர்த்தக நடவடிக்கைகளை இலகுவாக மேற்கொள்வதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தோம் என தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.